Hello guys, welcome back. Finally after 13 years, ஃபர்ஸ்ட் மேட்ச் சிண்ட்ரோமா பிரேக் பண்ணிருக்காங்க மும்பை. அதுவும் 220 எல்லாம் எங்களுக்கு ஜுஜுபிடான்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் அ டே ஃபார் bowlers தான் சொல்லணும். ஸோ பிரஜு, ஸோ இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு? இல்லை ஸ்டார்ட் வித் தி கேகேஆர் இன்னிங்ஸ் எப்படி போச்சுன்னு. ஸோ கேகேஆர் கொடுத்த ஸ்டார்ட் பார்த்தப்போ டெஃபினட்டா லைக் இன்னைக்கு கேகேஆர் தான் ஜெயிக்குவாங்கன்றது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ லைக் அவங்க ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் இருந்துச்சு. அஜிங்கேரானதாக இருக்கட்டும், ஃபின்னாலண்டா இருக்கட்டும். ஸோ அவங்க காம்பினேஷன் வந்து லைக் எம்ஐ போலர்ஸ்னால லைக் அவ்வளோ ஈஸியாக விக்கெட் எடுக்க முடியாம 220 கொடுத்ததே ஒரு அது அவங்க ஸ்டேடியம்ல கொடுத்தது. இட்ஸ் அ குட் ஸ்டார்ட்னு தான் சொல்லுவேன். ஸோ பவர் பிளே கூட அவங்க லைக் செம்மையா ஆடினாங்க. ஸோ லைக் அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அது அப்படியே அப்படியே செகண்ட் ஹாஃபுக்கு வர்றப்போ அவங்களோட அவங்க மெயின் பவுலர்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்த ஸ்பின் அட்டாக்காக இருக்கட்டும். ஸோ லைக் அவங்களால லைக் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் 49 ரன்ஸ் கொடுத்தாரு லைக் 4 ஓவர்ஸ்ல. he couldn't take a wicket. அண்ட் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேட்டிங்ல ஐ திங்க் வந்து பேட்டிங்கை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் அஜிங்கியா ரஹானே வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் அவனோட ஹோம் கிரவுண்ட் அது வான்கடேன்றது. ஸோ அவங்க அங்க நல்லாவே விளையாடிட்டான். பட் அவங்க ஐ திங்க் நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. ஆஃப்டர் லைக் 10-12 ஓவர்ஸ் அரௌண்ட் 150 இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனா லாஸ்ட் 4-5 ஓவர்ஸ் ரொம்ப அடிக்கல. அவங்க அப்படியே ஸ்லிப் ஆயிட்டாங்க. 220 உட்காந்துட்டாங்க. 230 235 அடிச்சிருக்கணும் அவங்க ஆக்சுவலி பார்த்தா. மும்பையுமே அதை லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. பட் அவங்க 235 கொடுத்துருந்தாலும் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணிருப்பாங்க லாஸ்ட் ஓவர்ல. பட் எனிவே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வந்தாங்க கிட்ட. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு வந்தாங்க. பட் அவங்களோட போலிங்ல ஸ்ட்ரென்த் இல்லை சொல்ல போனா. பட் ஃபின்னாலும் நல்ல ஒரு ஸ்டார்ட் ஐபிஎல்ல. அஜிங்கியா ரஹானே நல்ல ஒரு ஸ்டார்ட். பட் அதுக்கப்புறம் அங்கிரிஷ் ரகுவன்ஷி அவனை சொல்லி ஆகணும். அவங்க 2 பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப நல்லாவே ஆடினான். இவங்களை தவிர பெருசா அந்த ரிங்கு சிங் கூட ஃபினிஷிங்ல லைக் நல்லா ஆடணும். லைக் 21 balls 33 runs கொடுத்தாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 250 ரீச் ஆகுதுக்கும் 33 runs கூட மேட்ச் ஆச்சு. மது, hi. What a wonderful match, seriously. Yeah, after 13 years finally first match syndrome போயிருக்கு மும்பை கிட்ட இருந்து. So good start for Mumbai. Like RCB, they have also chased a huge target. And but last over வரைக்கும் போச்சு மேட்ச். 235 வரைக்கும் போயிருக்க வேண்டிய ஸ்கோர் ரிட்டர்ன் சொல்லிட்டு இருந்தேன் இப்பதான். ஸோ somehow 10-15 ரன் ஷார்ட் லாஸ்ட் மூமெண்ட்ல அவங்க. எனிவே மும்பை நல்லாவே பேட்டிங் ஆடினாங்க. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் கேகேஆர் போலர்ஸ். சாரி, மும்பை இந்தியன் போலர்ஸ். என்ன எப்படி இருந்துச்சு போலிங்? I mean, I was actually, in state of shock that Bumrah didn't pick any wicket today. So அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் like kind of shocking, because there's one best bowler we have witnessed, that is Jasprit Bumrah. So I'm shocked that Bumrah go with any wicket, but Shardul Thakur, like out of syllabus for today's match, was he picked 3 wickets. So golden really பண்ணுவாங்க அவனை எப்பவுமே. ஸோ அதே மாதிரிதான் வந்தோடனே விக்கெட். ஆனா எல்லாரும் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் bowling பார்த்தா it was quite surprising for me also, because no Bumrah, no wicket, and Shardul Thakur picking 3 wickets, and other bowlers are not up to their expectations. Though it was a Wankhede, I thought they might go good, even the bat and ball, but bowling lineup, I felt it didn't do up to MI's bowling. கரெக்ட். அவங்களுக்கு இருக்கிற அந்த லைக் bowling strength வச்சு அவங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் லைக் இட் வாஸ் நாட் அப் டு மார்க். பட் அவங்களோட ஐ திங்க் மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஐ திங்க் நாட் வெல் நினைக்கிறேன். டிகாக் நாட் வெல், ஏதோ ஹாம்ஸ்ட்ரிங்ல ஏதோ ஸ்மால் ஸ்ட்ரகிள் சொன்னாங்க. அண்ட் சாண்ட்னர் ஐ திங்க் அவனுமே ஏதோ ஃபீவர் சம்திங். வில் ஜாக்ஸ்க்குமே ஏதோ ஒரு ஃபீவர். ஸோ அவங்க 2 பேரும் இல்லை. பட் ஸ்டில் அந்த 3 பிக் பிளேயர்ஸ் இல்லாம
they chased it easily 220. நான் என்ன யோசிக்கிறேன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா நான் யோசிக்கிறேன் இந்த டீம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ 230 240 கொடுத்தா கூட ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க இந்த டீம்ன்றது. அண்ட் மும்பை பேட்டிங் பத்தி சொல்லணும். ரோஹித் சர்மா இஸ் ஆல்வேஸ் ரோஹித் சர்மா. ரயன் ரிக்கில்டன் அந்த டிகாக்கோட ஸ்லாட்டை டிகாக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆடின மாதிரி இருந்துச்சு அந்த இன்னிங்ஸ் இன்னைக்கு ரயன் ரிக்கில்டன் ஆடினது. டிகாக் வந்தாலுமே அந்த ஸ்லாட் எனக்கு தான் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு அவன் ஆடின இன்னிங்ஸ். இட் வாஸ் ரியலி So குட். அவங்க ரெண்டு Hitman is back. Actually, Hitman is really back. I didn't expect Rohit Sharma. I mean, Rohit Sharma, Virat Kohli, they didn't play for quite months, though they are not part of T20s or Test. But Wankhede is Rohit Sharma. Wankhede ka Raja, Rohit Sharma. Chinnaswamy ka king is Virat Kohli. So these two players proved that we know where to dominate. So yeah, man, Rohit Sharma batting was unexpected today. I mean, ನಾನು ಎಂಜ ರೋಹಿತ್ ಶರ್ಮಾ ಮೇಲೆ ಹೋಪ್ಸ್ ಇಂಚೆ, but I didn't see that. I didn't feel like he will bat this more than he. You are happy today because watching Rohit Sharma's batting, how he went today. So it was like quite surprising for me, but yeah. ஸோ லைக் அவங்க கொடுத்த ஸ்டார்ட் லைக் ரோஹித் சர்மா அவங்களோட காம்பினேஷன் வந்து லைக் செம்மையா இருந்துச்சு. ஸோ 148 வரைக்கும் லைக் பவுலர்ஸ் வந்து எப்படி என்ன பண்றதுன்னே தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அன்டில் வைபவ் அரோரா வந்து பிரேக்கு கொடுக்குற வரைக்கும். ஸோ நான் நினைச்சிட்டு இருந்தேன், இவங்க ரெண்டு பேர் இன்னைக்கு இந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு விக்கெட்டே உள்ளாது அண்ட் இவங்க ரெண்டு பேரே வந்து மேட்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்க. அண்ட் நான் ஈவன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், ஒருவேளை இவங்க ரெண்டு ஓப்பனர்ஸே முடிச்சுட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க இனி வரப்போற டீம் எல்லாம் எந்த பீதியில வரப்போறாங்க. வேற லெவல் பேட்டிங் ஆனாங்க. இந்த மேட்ச்ல மெயின் டிஃபரன்ஸ் எங்கன்னா ரெண்டு டீமுமே பெருசா போலிங்ல டிஃபரன்ஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சு 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் ப்ராப்ளம் ஒரே ஒரு திங் என்னன்னா அவங்களோட எக்கானமி, மும்பை போலர்ஸோட எக்கானமி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 3 bowlers 10 ரன்ஸ்க்கு பிலோ தான் கொடுத்துருக்காங்க. பட் கேகேஆரோட போலர்ஸோட எக்கானமி பாத்தீங்கன்னா எல்லாருமே 11 ரன்ஸ்க்கு மேலதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் அந்த லாஸ்ட் ஓவர் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிச்சு அவங்கள. ஸோ 1 over டிஃபரன்ஸ்ல தான் மும்பை சேஸ் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ் பிகாஸ் விக்கெட்ஸ் காலம் 2 பேரும் 4-4 தான். பேட்டிங்லயும் அதேதான், 2 பேட்ஸ்மேன் தான் அவங்களுக்கும் ஆடினாங்க. ஆலன் கிறிஸ் ரகுவன்சி ஈக்குவலா ஆடினாங்க அண்ட் ரஹானி டாப் ஸ்கோர்டு. இங்கேயும் அதேதான், ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கில்டன். விக்கெட்ஸ் படி பார்த்தா அங்க ஷாருக் தாக்கூர்னா இங்க 3 பேர் சேர்ந்து ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஸோ பெருசா டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை இந்த மேட்ச்ல. மேபி எக்கானமி இஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். மேபி த வே வித் தே ஸ்கோர் த ரன்ஸ் தான் டிஃபரன்ஸ் அங்க. And Mumbai are lucky to win the toss. நான் சொல்றேன், மேபி KKR had chased, they would have also given a good fight in chasing தான் சொல்றேன், because this was batting paradise தான் the wicket actually. Okay, both the side was a good batting. And Yeah, go ahead, sorry. Yeah, what next for these teams? KKR, I don't know, இதுக்கு மேல அவங்க கிட்ட எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் bowlingல. I think Patirana is not available and I think இன்னொரு bowler யாரோ ஹர்ஷித் ராணா is also injured. So இதுக்கு மேல அவங்களுக்கு bowlingல மேக்ஸிமம் உம்ரான் மல்லிகா கூப்பிட்டு வரலாம், அவனா அடி வாங்குவான். ஸோ திஸ் டீம் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஐ திங்க் they will finish in bottom 3. இந்த bowling லைனப் வச்செல்லாம் இங்கே கொல்கட்டா ஆல்ரெடி சின்ன கிரவுண்டு, அங்கேயே அடி வாங்க தான் போறாங்க. ஸோ ஐ திங்க் their home is also going to be trouble for them தான் தோணுது. Any major changes? But surprisingly, Cameron Green bowling now போடல, ஏன்னு தெரியல. We expected something, but it was not up to our expectations when it comes to bowling lineup. I mean, it was quite surprising for me from both the end when it comes to Mumbai also, as also even KKR. But yeah, batting lineup, I think it was both the side was quite impressive because Rahane and Inchpak, he will go this big, and of course Rohit Sharma. It was full packed biryani. But yeah, I mean, bowling, I don't think so. Mumbai, they don't want to improve. One bad game, it doesn't mean like we can pass our opinions when it comes to bowling. But KKR the ama, நீங்க சொன்ன மாதிரி, and we have to know. I mean,
we have to look after like what are the upcoming plans for upcoming games. And I am not sure, but yeah, as per our opinion, I think they have to work on bowling lineup, and I don't think so they have any optional bowlers also, though they have used all the bowlers in today's match. So yeah, I'm not sure like what they have in their in upcoming games. கேகேஆர் ஐ திங்க் நெக்ஸ்ட் ஹைதராபாத் கூட விளையாட போறாங்க. ஸோ நேற்று தோத்த டீமும் இன்னைக்கு தோத்த டீமும் தான் நெக்ஸ்ட் விளையாட போறாங்க. ஸோ அது ஐ திங்க் பேட்டில் ஆஃப் ஃபர்ஸ்ட்னு தான் சொல்லணும். ரெண்டு பேரோட bowling லைனப்பும் அதே மாதிரி தான் இருக்கு. தட் இஸ் அகைன் பேட்டிங் டீம், பேட்டிங் நல்லா ஆடுறவங்க ஜெயிப்பாங்க அந்த மேட்ச். அண்ட் மும்பை வில் பிளே டெல்லி இன் டெல்லி. ஸோ ஐ திங்க் அதுக்குமே ஐ திங்க் அது 4-5 days கேப். இவங்களுக்கும் கேகேஆருக்கும் ஐ திங்க் there is 3 days கேப். I think it will take some time for them to come back into these things. But anyway, ஒரு குட் ஸ்டார்ட் ஆஃப்டர் 13 years. இந்த கான்ஃபிடென்ஸே அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டரா இருக்கும். ஆஃப்டர் 13 years ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது, இட் வில் பி ரியலி டிஃபிகல்ட் டு ஸ்டாப் தெம் அட் சம் பாயிண்ட் தான் தோணுது. டிஃபீட்டிங் தெம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங்கே பெரிய விஷயம் ஆக போகுதுன்னு தோணுது மும்பை. பிகாஸ் ஷர்தன் ரதர்ஃபர்ட் ஆடவே இல்லை. அதான் அவங்க அந்த பயத்தை ஆல்ரெடி அதுதான் அவங்க அந்த பயத்தை ஆல்ரெடி காட்டிட்டாங்க. அவங்க அதுதான் பயத்தை ஆல்ரெடி காட்டிட்டாங்க. இப்போ அப்ப நெக்ஸ்ட் அவங்க அகேன்ஸ்ட் ஆட போற டீம் எல்லாம் வந்து லைக் எப்படி பிடிக்கணும்னு தான் யோசிக்கணுமே தவிர வேற ஆப்ஷனே இல்லை. லெட்ஸ் see எப்படி போக போறாங்க பார்க்கலாம். how they go. So we had a good match. நேத்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க, இன்னைக்கு மும்பை ஜெயிச்சிட்டாங்க. 2 big names. நாளைக்கு சென்னை ஆர்ஆர். So will Chennai follow the path of RCB, Mumbai, or will RR reign supreme in the question? So a quick match preview on that match as well. Dhoni is ruled out for 2 weeks. Stress injury sort of. I heard Devard Bruce also is out. அவனுக்கும் ஏதோ ஒரு ஃபீவரோ இன்ஜுரியோ ஏதோ சொல்றாங்க. ஸோ 2 major players not there. இந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் ஆக போகுது ஃபாரின் பிளேயர் இல்லாமன்னு தோணுது. ஸோ வாட் டு யூ கைஸ் திங்க்? எனக்கு தெரிஞ்சு லைக் மிடில் ஆர்டர்ல ப்ராப்ளம் வராது. ஈவன் இப்போ லைக் பிரேவிஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்டா மேத்யூ ஷாட் ஆட வைக்கலாம். ஸோ லைக் அவங்க வந்து லைக் பிரேவிஸ் இல்லைனாலும் கரெக்டா இருக்கும் தான் எனக்கு தோணுது. அண்ட் தோனி இல்லாதனால அந்த இடத்துல கார்த்திக் சர்மா ஆட வைக்கலாம். ஸோ இந்த டைம்ல அவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா நான் பாக்குறேன். ஏன்னா நூர் அகமது மட்டும்தான் இருக்காரு. பட் ஒரு சேட் நியூஸ் என்னன்னா, when RCB and CSK are going to play I think this weekend, and இந்த IPL சீசன்ல only once தான் RCB and CSK ஆட போறாங்க, and Dhoni is not going to be there. So அது ஒரு sad news. So இந்த வாட்டி I think I will not see Dhoni in RCB CSK. I don't know next time பார்க்குவாங்களா என்னன்னு. So that is one sad news. So okay, I think நாளைக்கு it will be a good fight to see. ரெண்டுமே young players ஓட team. Rajasthan Royals also have good new young players, and then Chennai also new youngsters தான் இருக்காங்க most of the players. So I think whom do you guys support, or whom do you guys think will win tomorrow? CSK போறவர் எல்லோ டிஷர்ட் போட்டிருந்தா CSK. I mean, come on. I mean, as per, in our opinion, I definitely want both the teams are good in the time in terms of squad, but I feel somewhere Chennai has good squad, because under trade, we have already know inside talks that was a very bad trade, which Jaddu and Sanju Samson. But I feel somewhere Chennai has good strong squad, but I want RR to win tomorrow. ஆமா, அந்த ட்ரேடோட மேட்ச் வேற நாளைக்கு. The traded boys are going to see each other. Okay, நான் இந்த பாயிண்ட் திங்க் பண்ணல. So Chennai, that's what my opinion is. Chennai has a good squad. Chennai has good bowling lineup, but
I want RR to win tomorrow. So I think tomorrow match is in Chepak. இல்ல Chepak குவாஹாட்டி நினைக்கிறேன். குவாஹாட்டி But Okay. Yeah, I think குவாஹாட்டில வச்சா கூட RR yellow flag will be more. பட் அந்த எல்லோ ஃபிளாக்கே வாபஸ் விசில் வச்சுட்டு நம்ம ஜட்டுக்கு பேட் திருப்பினா கூட திருப்பலாம், இல்லைன்னா விசில் சவுண்டு கூட வந்தா வரலாம். ஸோ ஐ வாண்ட் RR டு வின். மேபி எனக்கு தெரிஞ்சு ஜட்டு வந்து ராஜஸ்தான் டீம்ல இருந்தா கூட லைக் அவர் வந்து சிஎஸ்கேவோட பிளட் தான்றது எங்க ஃபேன்ஸுக்கு தெரியும். ஸோ அவர் எந்த டீம்ல ஆடினாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். பட் வாட் எவர் நோ மேட்டர் வாட் சிஎஸ்கே ஜெயிக்கிறது தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அவங்க ஜெயிச்சாங்கன்னா இட்ஸ் குட், அவ்வளவுதான். Have to add one more. அவர் எங்க பெர்ஃபார்ம் பண்ணாலும் எங்களுக்கு ஹாப்பி. அவர் எங்க பெர்ஃபார்ம் பண்ணாலும் எங்களுக்கு ஹாப்பி. I want to add one more. Jaddu was part of first champion team squad. That is for RR. So he's back. He's gone back to the same squad. So yeah, luck. And the luck. And this, I mean, in terms of cricket, yeah, we have luck is plays a very huge role. But at the same time, hard work is also part of cricket. But yeah, I don't know. My opinions, if as So mentioned, who are the Jaddu bat players kuda to திருப்பலாம். who are the players to watch out for tomorrow from both the teams? நீங்க யாரை எக்ஸ்பெக்ட் Chennai- பண்றீங்க நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்? Yeah, of course, சென்னை சஞ்சு, Hmm. சென்னை சஞ்சு, அப்புறமா ருத்ராஜ் கைக்வாடு, அப்புறமா ராஜஸ்தான் வந்தீங்கன்னா ஜடேஜா. நான் வைபவ் I mean, சூரியவன்ஷி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு. அவன் பொழந்து கட்டுவான்றதே தெரியும். அவர் பொழந்து கட்டுவாருன்றது தெரியும். அந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. I mean, அது ஒரு ரொம்ப கேம். சொல் மது. yeah. So Chennai, I mean, I remember very long back people calling Chennai as the dad's team because Chennai la ellarum பெரிய player. But in the what is squad பார்த்தா it's like completely changed into a new team other than Dhoni. So the match is நாங்க லைக் டீம் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தோம், லைக் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணா இந்த டைம் எவ்வளவோ இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு டீமோட லைன் அப் பார்த்தீங்கன்னா. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பார்க்கலாம், நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸை பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. in terms of tomorrow's match, players, interesting players எல்லாம் சென்னை சைட்ல தான் இருக்காங்க. ருத்துராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன் அண்ட் வேற அவன் பேர் என்ன, சிவம் துபே. சிவம் துபே. அண்ட் அது சென்னை ஆர்சிபி மேல அவனும் சின்ன பையன் தானே, ஆயுஷ் மாத்ரே. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் மாதிரி கார்டு வச்சா ஐ மீன் ஆல்மோஸ்ட் லைக் இந்த சைட்ல கூட 3-4 good batsmen Chennai side கூட. So bowling I'm not sure what is Chennai is going to go with because Matt Henry is also part of Chennai squad this time. So aada vecha he might go big. But Chennai Rajasthan side there are good players, Vaibhav Virka, then we have Jaddu. I think from each squad 2 different captains but 2 old same players. So a match is going to be very interesting tomorrow. Let's see how it goes. I think we are hoping as RCB Mumbai ஜெயிச்ச மாதிரி நாளைக்கு சிஎஸ்கேவும் நல்ல ஒரு ஸ்டார்ட்டோட கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் லெட்ஸ் see if RR can stop that and சிஎஸ்கே லாஸ்ட் இயர் மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுமா இல்லை இந்த இயர் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு நாளைக்கு பார்க்கலாம். Until we come back for the tomorrow's post-match review. Thank you guys. Bye. Good night. Thank you, team. Good night. Thank you. Bye. Good night.